முருகப்பெருமானுக்கு நாம் எப்படி பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும், எந்த நாட்களில் செய்தால் மிகவும் சிறப்பாக நல்லது நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உகந்த கிழமையாக திகழ்கிறது. வெள்ளிக்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு உகந்த வளர்பிறை சஷ்டி திதி வருகிறது. இன்று ஆணி திருமஞ்சனமும் கூட, அதனால் சிவபெருமானின் அருளும் நமக்கு கிடைக்கும். சஷ்டி திதியில் நாம் எதை நினைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டிற்கு நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சஷ்டியானது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருவதால் அதற்கு பல மடங்கு அற்புத ஆற்றல் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் சிலைக்கோ, வேல் இருக்கும் பட்சத்தில் வேலிற்கோ தங்களால் இயன்ற அபிஷேகத்தை செய்து முருகனுக்கு 6 எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்கள் மற்றும் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானுக்கு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ஏதாவது எளிமையான நெய்வேத்தியத்தையும் வைக்க வேண்டும். சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி, சுக்கிர பகவான் என்று இவர்கள் அனைவரும் மனதார நினைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கின்ற காரியம் எதுவோ அது விரைவிலேயே நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும். இப்படி வேண்டி முடித்த பிறகு முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். மந்திரத்தை ஸ்கிரீனில் நான் கொடுத்திருக்கிறேன். இதை பார்த்து 27 முறை நீங்கள் மந்திரத்தை பொறுமையாக உச்சரிக்க வேண்டும். இப்படி இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வேண்டிக் கொண்ட பரிகாரம் நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நித்யா.